ஏதாவது சொல்லி அனுப்பிடுமா. தம்பி, அவர்தான் வீட்ல இல்லைன்னு சொல்றல்லப்பா. நீங்க கிளம்புங்க. அவர் வந்த உடனே உங்க பண விஷயம் என்னன்னு கேட்டு நான் கால் பண்ண சொல்றேன். இந்தம்மா, இந்த ஆள் வரட்டும் கால் வரட்டும், இந்த கதையெல்லாம் மாப்பிள்ளைக்கு செட் ஆகாது. ஒன்று ஆள் வரணும் இல்லை அமௌண்ட் வரணும். அது வரைக்கும் என்ன சொன்னாலும் என் மாப்பிள்ளை கதை கேட்காது. மிச்சம் தீர்ந்து போச்சு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பேசிட்டு இருங்க. என்ன மிச்சம் மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லையா? என்ன பாக்குற சொல்லு. இருக்கு தம்பி. இருக்கா? அக்கா நேரம் ஆயிடுச்சு, வாக்கா. லட்சுமி அக்கா வரேன் வாக்கா வாக்கா வரேன். ஆஹா, இந்த பொம்பளை நமக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்கு. என்ன செல்வி அக்கா, யாரோ 2 தம்பி வந்திருக்கிறதா சொன்னாங்க. இவங்க தான் இந்த 2 தம்பிங்களா? அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்தோம். யார் இந்த தம்பிங்க? அக்கா, என் வீட்டுக்காரு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு. அத கேட்க வந்திருக்காரு. ஆளு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க. சீரியல் சினிமான்னு போய் நடிக்க வேண்டியதானே? இப்படி ஆம்பளை இல்லாத வீட்டுல வசூல் பண்றேன்னு உட்காந்துருக்க. வீட்டுல தான் ஆம்பளை இல்லையே, காசு எப்படி வரும்னு யோசிக்க மாட்டியா? இந்த தம்பியாச்சும் பரவாயில்ல. இந்த தம்பி பாரு திண்டுகிட்டே இருக்கு. அதானே. மிச்சம் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற எதுவுமே இல்லை இந்த வீட்டுல. கொஞ்சம் காப்பி தண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. காஃபி தானே, இந்தா போட்டுருவோம். இது ஒன்று புரியுங்க. காப்பினா சாதாரண போடக்கூடாது. நல்ல பால் எடுத்து சட்டியில ஊத்தி நல்ல கொழ 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 கொதிக்க வச்சு சக்கரை நல்லா காப்பி போட்டு நல்லா ஆத்தி அழகா இப்ப எடுத்துருவாங்க பாப்போம். இப்ப எப்படி போடுறேன் பாரு. அந்த காப்பியை குடிச்சா நாக்கில் 2 நாளைக்கு அப்படியே இருக்கணும். போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. கொடுங்க தம்பி, காபி குடிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் குடிக்கிறீங்களா? மோரு ஜூஸ். ஏக்கா இன்னமா ரெடி பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன்ப்பா. புடிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிடாதீங்க. ஐயோ, நல்லா வேணும் உனக்கு. பாப்லா தம்பி மிச்சரே.